தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டான் கிராமத்தில் மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 32.5 கோடி மதிப்பீட்டில் 63,000 சதுர அடியில் 4 தளங்களுடன் மினி டைடல் பூங்கா கட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என்ன? தூத்துக்குடியில பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்காக இன்னைக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு வருகை தூத்துக்குடிக்கு வருகை தந்திருக்கிறாரு. இதுக்காக இன்னைக்கு மத்தியானம் சென்னையில இருந்து விமானத்தில் புறப்பட்ட அவர் சற்று நேரத்துக்கு முன்பு விமான நிலையத்துக்கு வந்தடைந்த நிலையில இன்று மாலை, அதாவது தற்போது தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோட்ல சத்யா நகர் பகுதியில புதிதாக கட்டப்பட்டிருக்கிற நியோ டைடல் பார்க் அப்படின்னு ஒரு பார்க், அதாவது 32.5 கோடி ரூபாய் செலவுல 63,000 சதுரடி பரப்பளவுல 4 தளங்களோட கட்டப்பட்டுள்ள இந்த மினி டைடல் பார்க்ல தற்போது திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த இதுல வாகன நிறுத்தமிடம், பல்வகை உணவு கூடம், உடற்பயிற்சி கூடம், கலையரங்கம், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளடக்கி இருக்குது. இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் ஏற்கனவே இங்க போதிய அளவுக்கு வேலைவாய்ப்பு இல்லாம இருந்த நிலையில இப்போது திறக்கப்பட்டிருக்கிற இந்த மினி டைடல் பார்க் மூலமா ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 5 மணி அளவுல மாணிக்க மஹால்ல, அதாவது தூத்துக்குடியில இருக்கிற மாணிக்க மஹால்ல தூத்துக்குடி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளோட சந்திப்பு நிகழ்ச்சியில முதல்வர் கலந்துக்கிறாரு. நிகழ்ச்சி முடிந்ததும் இரவுல சத்யா தூத்துக்குடியில உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்குற அவர் நாளைக்கு காலைல 9 மணிக்கு தூத்துக்குடி காமராஜர் கல்லூரிக்கு செல்ற அவரு அங்க தமிழக அரசின் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. இதன் மூலம் தமிழகத்துல முழுவதும் அதாவது தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வியில சேர்ந்திருக்கிற 75,028 மாணவர்களுக்கு பயன்பெற வகையில 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாலை மார்க்கமாக திருநெல்வேலி பாதையாக கன்னியாகுமரி சென்று அங்கு உள்ள அரசு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு. அதனை விட்டு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. மாணவரோட இரு பகுதிகளிலையும் திமுக கொடிகள் பறக்கப்பட்டு இருக்குது. அதே மாதிரி காமராஜர் கல்லூரியில பிரம்மாண்டமான பந்தல் மற்றும் கல்லூரி முன் அலங்கார வளைவு உள்ளிட்ட பலவைகள் அமைக்கப்பட்டிருக்குது. மாவட்டம் முழுவதுமே ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. வெளியில விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.